2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு மெயின் பிச்சாகவே இந்த விஷயம் தான் இருக்கணும் அப்படின்ட்டு நேற்று அந்த மேடையில பேசின திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாமே வெளிப்படையா பேசுறாங்க. குறிப்பா தமிழக வாழ்வுரிமை கட்சி பண்ருட்டி வேல்முருகன் சொல்லும் போது, தமிழக அரசு ஒரு ஒத்துழையாமை இயக்கம் நடத்தணும், ஜிஎஸ்டி கொடுக்க கூடாது, சென்ட்ரல் ஆபீஸ் எல்லாமே போய் போராட்டம் பண்ணணும், டோல்கேட் இருக்க கூடாது. சோ மொத்தம் அவர் இந்தியாவிலிருந்து பிரிந்து போக வேண்டும் என்று நினைக்கிறார்களா என்று தெரியவில்லை. இதெல்லாமா பேசுறது ஒரு கட்சியில என்னங்க இது? அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்டர்னல் டிஃபரன்ஸ் எல்லாம் மறைக்கிறதுக்காக இந்திய முன்னாடி நிறுத்துறாங்க. இந்த திருமாவளவன் எப்ப திமுக விட்டு போறாரு தெரியலையே, காங்கிரஸ் திமுக இருக்கா இல்லையா தெரியல, அதெல்லாம் மறைக்கிறதுக்காக இதெல்லாம் பண்றாங்க. ஒட்டு வைக்கிறதெல்லாம் ஃபெவிகோல் அதுதானே. திருப்பி எஞ்சி போராட்டம் வந்து வச்சுங்க, கண்டிப்பாக திமுக தோல்வி அடையும். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அடுத்ததாக மு க ஸ்டாலினுக்குத்தான் பட்டை நாமம் சாத்துவார்கள் வாக்காளர்கள்.